உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் இந்த எபோலா வைரஸ் தொடர்பாக எல்லா நாடுகளும் இப்போது விழிப்போடு அவதானமாக இருக்கும் நிலையில் இலங்கை இந்த எபோலா வைரஸில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்ற கேள்வி வரலாம். இந்த எபோலா வைரஸ் தொற்றானது ஆப்பிரிக்க நாடுகளான கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளில் மிக வேகமாக பரவி வருகிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் மாத்திரம் இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 900க்கும் மேற்பட்டோர் இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிற அதே நேரம் அண்டைய நாடான உகாண்டாவிலும் கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அங்கேயும் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த எபோலா வைரஸ் தொற்றை இப்போது சர்வதேச ரீதியாக எல்லா நாடுகளும் பார்த்து பயப்படுகின்ற ஒரு வைரஸாக மாறி போயிருக்கிறது. சர்வதேச சுகாதார ஸ்தாபனமும் கூட இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்திருக்கும் நிலையில் இலங்கையில் இந்த எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களை இந்த காணொலியிலே பார்க்கலாம். எபோலா வைரஸ் பரவல் காரணமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆரம்பகட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டுள்ளதாக பொது சுகாதார விசேட மருத்துவ நிபுணர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எபோலா வைரஸ் அதிகமாக பரவிக் கொண்டிருக்கும் நாடுகளான கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் நபர்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தல் பிரிவு மூலமாக வானூர்தி நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் ஊடாக நாட்டுக்கு நுழையும் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான நோய் அறிகுறிகளை கொண்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டால் அது குறித்து தகவல்கள் உடனடியாக தொற்று நோயில் பிரிவுக்கு அறிவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எபோலா தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நோயாளர்களை அனுமதித்து அவர்களுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை வழங்குவதற்கும் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் தொற்று நோயல் நிறுவனம் IDH அங்குட முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.